அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். 2/12/2024 கார்த்திகை மாதத்து 3வது சோமவாரம். சிவ வழிபாட்டிற்குரிய மிக முக்கியமான இந்த நாளில் இன்று இரவுக்குள் இந்த ஒரு வரியை உங்கள் கையில் கைப்பிடி அரிசியை வைத்துக்கொண்டு சொல்லுங்க. தினம்தோறும் நாம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் நமக்கு வாழ்க்கையில கண்டிப்பா மாற்றத்தையும் முன்னேற்றத்தையும் கொடுக்கும். எதை செய்தாலும் நம்பிக்கையோடு செய்யணும். அதிலும் சிவ வழிபாடு திங்கக்கிழமையில செய்கிறது, கார்த்திகை மாதத்தில் செய்கிறது. கண்டிப்பாக நீங்கள் எதற்காக வழிபாடு செய்கிறீங்களோ அதற்கான பலனை உங்களுக்கு ரொம்ப சீக்கிரமாகவே கொடுக்கும். சிவன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம். நாம் சிவனை வழிபடணும் அப்படின்னு நினச்சா அது நடக்காது. சிவன் நினைத்தால் மட்டுமே நம்மளால் வழிபாடு செய்ய முடியும். சிவனருள் இருந்தால் மட்டுமே சிவனை வழிபட செய்ய முடியும் அப்படிங்கிறது நம்ம எல்லாருமே தெரிந்த ஒரு விஷயம்தான். இன்று இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுது அப்படின்னாலே கண்டிப்பாக உங்களுக்கு சிவனருள் இருக்குது, சிவபெருமான் உங்களை வழிபட சொல்கிறார் அப்படின்னு அர்த்தம். ஏன்னா நம்ம ஃபோன் எடுத்து எவ்வளவோ விஷயங்களை சர்ச் பண்ணுறோம், கூகுளில் எவ்வளோ விஷயங்கள் வருது. இப்போ இதை குறிப்பிட்ட ஒரு விஷயம் உங்கள் கண்ணில் அடிக்கடி தட்டுப்படுது அப்படின்னா அந்த விஷயத்துக்கும் உங்களுக்கும் பிரபஞ்ச ரீதியாக ஒரு தொடர்பு இருக்குது அப்படின்னு அர்த்தம். அதை போலத்தான் இந்த பதிவு உங்கள் கண்ணில் படுது அப்படின்னா உங்களுக்கு சிவனருள் நிச்சயமாக இருக்குன்னு அர்த்தம். ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்துக்கோங்க, இல்லது புழுங்கல் அரிசி எடுத்துக்கோங்க. நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி எப்போ நேரம் கிடைச்சாலும் ஓம் விஸ்வேஸ்வராய நமக, ஓம் விஸ்வேஸ்வராய நமக, ஓம் விஸ்வேஸ்வராய நமக என்னும் மந்திரத்தை 111 முறை சொல்லிட்டு அந்த அரிசியை நீங்கள் ஒரு சின்ன மூட்டையாக கட்டி உங்கள் தலையணை கடையில் வச்சுக்கோங்க. காலை எழுந்ததும் அதை கொண்டு போய் எறும்புகளுக்கு உணவாக போட்டுருங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். மந்திரத்தை சொல்கிறதுனால சிவனருள் கிடைக்கும், அரிசியை வச்சுட்டு சொல்கிறதுனால அன்னபூரணி தாயாருடைய அருள் கிடைக்கும். அந்த அரிசியை தலையணை கடையில் வச்சு மறுநாள் காலையில் எறும்புகளுக்கு உணவாக போடும்போது 33 தேவர்களின் அருளும் ஆசையும் கிடைக்கும். அப்போ நாம் நினச்ச காரிய தடை இல்லாமல் நிச்சயமாக நடக்கும். இதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு பரிகாரத்தை இந்த பதிவில் நான் உங்களுக்கு பதிவு செய்திருக்கிறேன். இந்த பதிவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வருகிற ஸ்ரீ பஞ்சமியில் அந்த பஞ்சமி யாக வேள்வியில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் பெயருக்கு குங்கும அர்ச்சனை செய்து கொள்ள விரும்பினாலும் குங்கும அர்ச்சனை பிரசாதத்தோடு ஸ்ரீ சக்கர பிரசாதம் சேர்ந்து வழங்கப்படும். அதையும் சொல்லிடுறேன். அதை பற்றிய தகவல் உங்களுக்கு தேவைப்பட்டால் 9344692042 இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொண்டு கேளுங்க. தெளிவான விளக்கம் உங்களுக்கு கொடுக்கிறேன். இது போன்ற எண்ணற்ற தகவல்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அனைவருக்கும் எனது அன்பு வணக்கங்களை கூறி இந்த பதிவை நிறைவு செய்து கொள்கிறேன்.